அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 புத்தாண்டு பலன் ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை செய்ய வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த புத்தாண்டு பலன் உங்களுக்கு யோகமானதாக அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக 2026 பொறுத்தவரை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. சனி இந்த ஆண்டு அடுத்த ஆண்டும் சூப்பராக உங்களுக்கு இருக்கார். 11வது இடத்தில் அமர்ந்திருப்பதால் அற்புதமான யோகங்கள் உண்டாகலாம். பெற்றோர்களுடைய உடல்நலனில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். துர்க்கையம்மன் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ரிஷபராசியை பொறுத்தவரை சுற்றி இருப்பவர்கள் என்ன நினைப்பார்களோ ஏது நினைப்பார்களோ என்றெல்லாம் யோசிக்காமல் மனதில் பட்டதை பளிச்சென்று பேசிவிடும் நீங்கள் எப்பொழுதுமே உண்மையின் பக்கம் நிற்கக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தோடைய நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து நீங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு உயரத்தை அடையலாம். பொதுவாக ரிஷப ராசியில் பிறந்தவர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, பொறுமை, விடாமுயற்சி, சிறத்தன்மை மற்றும் கலை உணர்வு கொண்டவர்கள். மற்றவர்களை விரும்புவதில்லை. அன்பானவர்கள். செல்வம், அழகு, காதல் ஆகியவற்றில் ஆர்வம் கொண்டவர்கள். இந்த ராசிக்காரர்கள் எளிதில் மாறாமல் ஒரே சீரான வாழ்க்கையை விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. நல்ல உணவு வகைகளை விரும்பி உண்ணக்கூடியவர்களாகவும் சில நேரங்களில் பிடிவாதமாக கூட இவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ராசியில் இந்த ஆங்கில புத்தாண்டு பிறந்திருப்பதால் உங்களின் ஆளுமை திறன் அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. வருங்காலத்துக்கான முன்னேற்பாடுகளை செய்து நீங்கள் நல்ல ஒரு வாய்ப்பு அமையும். பக்குவமாக பேசி பல காரியங்களை கச்சிதமாக முடித்து காட்டுவீங்க. எனினும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். நேரம் கிடைக்கக்கூடிய போது நீங்கள் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி செய்வதால் நலமாக இருக்கும். தம்பதிகளுக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடியதாகும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வீங்க. வீட்டில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. குரு பகவான் ராசிக்கு 2ஆம் வீட்டில் நிற்பதால் சாதுரியமாக பேசி காரியத்தை நீங்கள் சாதிப்பீங்க. சொத்து மற்றும் பூர்வீக மாற்றத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகும். புது டிசைன்களில் நகை வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குது. குரு பகவான் ராசிக்கு 3ஆம் வீட்டில் செல்வதால் சேமிப்புகள் கரையக்கூடும். அதே சமயம் வராது என்று நினைத்திருந்த பணம் கைக்கு வரும். குரு பகவான் ராசிக்கு 4ஆம் வீட்டுக்கு செல்வதால் தம்பதிக்குள் விட்டு கொடுத்து போக வேண்டியது நல்லது. நாடாளுபவர்களின் நட்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சொத்து பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கக்கூடியதாகும். தாயாரின் ஆரோக்கியம் பாதிக்கும். சிலர் வீடு வாங்கக்கூடிய யோகம், வீடு மாறக்கூடிய யோகம் ஏற்படலாம். 1/1/2026 முதல் 16/1/2026 வரை உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டில் செவ்வாய் மறைவதால் வீடு மனை வாங்குவதில் உங்களுக்கு கவனம் தேவை. சகோதர வகையில் அலைச்சலும் மனக்கசப்பும் வந்து விலகும். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் மறைவதால் தம்பதிக்குள் விட்டு கொடுத்து போவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. சனி பகவான் லாப வீட்டிலேயே தொடர்வதால் திடீர் பணவரவு உண்டு. சொந்த வீடு வாங்குவீங்க. வருமானம் உயரக்கூடியதாகவும் சிலர் புது தொழில் தொடங்கக்கூடிய யோகம் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. டிசம்பர் 4ஆம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டில் கேது நிற்பதால் ஓய்வெடுக்க முடியாதபடி வேலை சுமை அதிகரிக்கும். வீடு வாகனம் பராமரிப்பு செலவுகள் இருக்குது. 10ஆம் வீட்டில் ராகு நிற்பதால் உத்தியோகத்தில் புது பொறுப்புகள் தேடி வரலாம். ஒரு பக்கம் வேலை சுமை இருக்கும். டிசம்பர் 5ஆம் தேதி கேது 3ஆம் வீட்டுக்கு வருவதால் உங்களுக்கு மன கவலைகள் விலகக்கூடியதாகும். உற்சாகத்துடன் நீங்கள் இருப்பீங்க. 9ஆவதில் ராகு அமர்வதால் மற்றவர்களை நம்பி முக்கிய வேலைகளை நீங்கள் ஒப்படைக்காமல் நீங்களே முடிப்பது நல்லது. இல்லத்தரசிகளுக்கு சுய தொழிலில் செய்ய வங்கி கடன் கிடைக்கக்கூடியதாகும். கன்னி பெண்களுக்கு எதிர்பார்த்த நிறுவனத்தில் வேலை கிடைச்சிருக்கு. தள்ளி போன கல்யாணம் கூடி வரும். மாணவ வணிகர்களுக்கு மறதி மந்த நிலை மாறும் அப்படின்னே சொல்லலாம். வியாபாரிகளுக்கு அதிரடியான ஒரு லாபம் கிடைச்சிருக்கு. வார கடன்கள் வசூலாகக்கூடியதாகும். அனுபவம் மிகுந்த வேலையாட்களுடைய பணியில் அமர்த்தக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் புதிய ஒப்பந்தங்களை செய்து கொள்வீங்க.
உணவு, துணி, ரியல் எஸ்டேட் வகையில் லாபம் அதிகரிக்கக்கூடியதாக, கூட்டு தொழிலில் முன்னேற்றம் உண்டு. பங்குதாரர்கள் உங்களை புரிந்து கொள்வாங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அதிக சம்பளத்துடன் பெரிய நிறுவனத்தில் இருந்து வாய்ப்புகள் தேடி வரலாம். எதிர்பார்த்தபடி பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே உண்டு. கணினி துறையில் இருப்பவர்களுக்கு அயல்நாட்டு தொடர்பு உடைய புதிய நிறுவனங்களில் நல்ல சம்பளத்துடன் வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கலைத்துறையில் அரசாங்கத்தில் பரிசு, பாராட்டு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். மொத்தத்தில் இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் தரத்தை ஒருபடி மேலே உயர்த்தி செய்வதாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜூன் மாதத்துக்குள் கடன்களை அடைக்கக்கூடியதாகும். எதிரிகள் விஷயம் சரியாகக்கூடியதாகும். ஜூன் மாதம் முதல் லாபம் உண்டாகக்கூடியதாகும். தொட்டதெல்லாம் துலங்கும். முதலீடுகள் தொடங்கும். மற்றவர்களுடன் கடன் கொடுக்க அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படலாம். அரசியலில் உங்களுக்கு வெற்றிகள் குவியக்கூடியதாகும். தைரியம் ஏற்படக்கூடியதாகும். நம்பிக்கை ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுல ஏற்றம் பெறக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பெற்றோர் பெரியோர்களின் தேக ஆரோக்கியத்தில் நீங்கள் ஏற்றம் உண்டாகக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. கடல் கடந்து முதலீடு ஏற்படலாம். கூடியிருப்பவர்கள் செய்யும் தவறுகள் நீங்கள் பொறுப்பேற்க வேண்டியிருக்கும். வண்டி வாகனத்தில் நிறைய ஒரு மாற்றங்கள் ஏற்படலாம். துர்க்கை கவசம் விடாமல் சொல்வது, பட்டீஸ்வரம் செல்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். துர்க்கை ஹோமத்திற்கு முடிந்த பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். குடும்பத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும். பிள்ளைகளுடைய விஷயத்தில் ஏற்றம் ஏற்படலாம். உத்தியோகம், வியாபாரம், தொழில், படிப்பு விஷயமாக உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படலாம். கொடுத்த வாக்கை குடும்பத்தில், வெளி வட்டாரத்தில் நீங்கள் காப்பாற்றுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் வேற்றுமொழி மனிதர்களால் இடைஞ்சல்கள் வரலாம் என்பதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே இங்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் தான் இந்த 2026 அமைஞ்சிருக்கு. சாதகமான ஒரு ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் 2 உங்களது 2வது வீட்டில் இருப்பார். சிறிய முயற்சியுடன் கூடிய படிப்பில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் சிறந்த பலன்களை பெற முடியும். ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை உயர்கல்வியில் உங்களின் லாபம் மற்றும் 8வது வீடான குரு 3வது வீட்டில் உயர்நிலையே இருப்பார். அதிர்ஷ்ட வீடான அவரது பார்வை கல்வித்துறையில் உதவியாக இருக்குது. ஆராய்ச்சியில் ஈடுபடும் மாணவர்கள் குருவின் அருளால் உங்களுக்கு நல்ல பலன்கள் பெற வாய்ப்பு உள்ளது. அக்டோபர் 31 வரையிலான நேரம் அனைத்துமே மாணவர்களுக்கு நன்றாக இருக்குது. சட்டம் மற்றும் சுற்றுலா படிக்கும் மாணவர்களுக்கு இந்த நேரம் சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரையிலான காலம் உங்களுக்கு பயணத்துடன் தொடர்புடையதாகும். மாணவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதனின் பயிற்சி உங்களுக்கு சராசரியை விட சிறப்பாக இருக்கலாம். ஆனால் சனி, ராகு மற்றும் கேதுவின் பயிற்சி உங்களுடைய மனதில் கொண்டு உங்களுடைய பாடங்களில் தற்காலிக ரீதியாக கவனத்தை செலுத்த முயற்சித்தால் நீங்கள் வெற்றி பெறலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. இத்தகைய சூழ்நிலைகளில் முயற்சி செய்வதன் மூலம் அதிர்ஷ்டம் மற்றும் கர்மாவின் உதவிகளை பெற்று சிறந்த ஒரு பலன்களை உங்களால் பெற முடியும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2026 ஆண்டு கலவையான ஆண்டாக இருக்குது. இருப்பினுமே நீங்கள் எச்சரிக்கையுடன் தொடர்ந்தால் சராசரி பலன்கள் சிறந்ததாக மாற முடியும். கடின உழைப்புக்கு ஏற்ப இது உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடியதாக இருக்குது. ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் 2 வரை குருவின் பார்வை உங்களுக்கு கர்ம வீட்டின் மீது இருக்கும். இதுவும் மங்களகரமானதாக கருதப்படலாம். அதே நேரத்தில் ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை குரு உங்களுடைய லாப வீட்டை பார்ப்பார். இதன் விளைவாக உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை ஈட்ட விரும்புவார். ரிஷபராசியை பொறுத்தவரை 2026 ஆண்டு கலவையான ஒரு ஆண்டாக இருக்குது. இருப்பினுமே எச்சரிக்கையுடன் நீங்கள் தொடர்ந்தால் சராசரி பலன்கள் உங்களுக்கு சிறந்ததாக மாற்ற முடியும். உங்களுடைய கர்மஸ்தானத்தின் அதிபதி லாப வீட்டில் இருப்பார். மிகவும் நல்ல ஒரு நிலை ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. கடின உழைப்புக்கு ஏற்ப உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடியதாக ஆண்டின் தொடக்கத்தில் ஜூன் 2 வரை உங்களுக்கு குருவின் பார்வை கர்ம வீட்டின் மீது மற்றும் மங்களகரமானதாக கருதப்படுது அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.